வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு கருஞ்சீரகம் தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கருஞ்சீரகத்துக்கு பிளாக் கியூமின், கலோஞ்சி, காலாஜீரா அப்படின்னு பேர் இருக்குங்க. இந்த கருஞ்சீரகம் பழங்காலத்திலிருந்தே மருத்துவத்தில் பயன்பட்டு வந்திருக்கு. இந்த கருஞ்சீரகத்தில் புரோட்டீன், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், விட்டமின் ஏ, விட்டமின் சி, பி, லினோலிக் அமிலம், அர்ஜுனைன், அலனைன் போன்ற எசென்சியல் அமினோ அமிலங்களும் தைமோக்வினின் அப்படின்ற நன்மை செய்யக்கூடிய பைட்டோகெமிக்கலும் இதில் இருக்குங்க. இந்த கருஞ்சீரகத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் சாப்பிடுவதனால உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸ் போன்ற கெட்ட கொழுப்புக்கள் எல்லாம் குறைந்து ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். இருதய இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் தடுக்கும். இருதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட இது உதவும். மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்து நினைவாற்றலை மேம்படுத்தும். வயதான காலத்தில் வரக்கூடிய அல்சீமர் நோய் வரவிடாமல் தடுக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறைந்து அவங்க நல்லா ஸ்லிம் ஆகிடுவாங்க. இரத்தத்தில் உள்ள அதிக அளவு சர்க்கரையின் அளவை இது குறைக்கும். இதுக்கு ஆன்டி கேன்சர் பண்பு இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் மற்றும் செர்விக்கல் கேன்சர் வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மூக்கடைப்பு, ஆஸ்துமாவை இது சரி செய்யும். தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்கிட்டு அதை டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி தடவிட்டு வந்தோன்னா முடி உதிர்தல் நின்று முடி நீண்டு வளரும். நிறைய மருத்துவ பண்புகள் இதுக்கு இருக்குங்க. நம்ம தொடர்ந்து இதை சமையலில் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.